பட்ஜெட் 2024 இது இந்திய நாட்டுக்கான பட்ஜெட் தானா இல்லைனா ஆந்திர பிரதேஷ்க்கும் பீகாருக்குமான பட்ஜெட்ன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதே மாதிரி எலெக்ஷனில் நம்ம தமிழ்நாடு பிஜேபிக்கு 40க்கு 40 நாமம் போட்டு விட்டாங்க. அதே நாமத்தை திருப்பி எடுத்து பட்ஜெட் மூலிமா அவங்க நமக்கு போட்ட மாதிரியே இருக்குது. இவங்க போற ஸ்பீட பார்த்தா 1 லட்சம் சம்பாதிச்சாலும் அதுக்கும் 20% டாக்ஸ் போடுவாங்க போல இருக்கு. ஸோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தான். ஸோ இந்த பட்ஜெட்டோட திருப்தி அதிருப்தி கான்ட்ரவர்சிஸ் இதை நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். நான் உங்க தீப் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 5,30,000 AC plant 10 lakh. ஓகே வியூவர்ஸ், நம்ம கான்ட்ரவர்சிஸை பற்றி கண்டிப்பாக வீடியோக்குள்ளே பேச தான் போகிறோம். அப்படி பேசலைன்னா தமிழனே கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி பட்ஜெட்டோடைய சில துளிகளை ஓவர் வியூவை நம்ம பார்த்துட்டு வரலாம். இவங்க இந்த முறை இஸ்ரோ ஸ்பேஸ் சென்டருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா பட்ஜெட்டாக ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு அவங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செலவு பண்ண போய் தான் ஸ்பேஸ் சென்டர்ஸ்க்கு நம்மளால் சந்திரயான் 3 சக்ஸஸ்ஃபுல்லாக நிலவில் லேண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன முறை இருந்ததை விட 5 மடங்கு அதிகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் இவங்க இப்படிலாம் நம்ம செலவு பண்ணா ஸ்பேஸ் சென்டர் ஏஜென்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி 2035க்குள்ள இவங்க பாரதிய அந்தராஷ்டிரிய ஸ்டேஷன், அதாவது இன்டர்நேஷனல் இந்தியாவுக்குன்னு ஒரு தனியா ஸ்பேஸ் சென்டரை நாங்க அமைச்சிரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு இந்தியனா அது பெருமை தான், தப்பே இல்லைங்க. ஆனா அட் த சேம் டைம் முதல்ல எங்க உள்ள சில ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அவங்க கொஞ்சம் நல்லா வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி 2040க்குள்ள இவங்க தனிப்பட்ட இந்தியன் ஆஸ்ட்ரோனட்டை ஸ்பேஸ்க்கு நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்னு உறுதிப்பட தெரிஞ்சிருக்காங்க. அதுவும் நடந்துட்டுனா கொஞ்சம் சந்தோஷம் தான். கடந்த 10 வருஷமாகவே இவங்க அதிகமாக, அதாவது யூனியன் கவர்மெண்ட், ஓப்பனாக சொல்கிறேன், பிஜேபி கவர்மெண்ட் ரொம்ப ட்ரோல் செய்யப்பட்டது எதுலன்னு பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்களுக்கான அந்த வேலைவாய்ப்பு திட்டம் தான். ஸோ அதுக்கு லைட்டாக தீனி போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே தரப்போகிறாங்கன்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம். 4.1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர போகிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம்தான். ஆனால் இன்னொரு மைண்டு என்ன யோசிக்குன்னா, இவங்க இப்படி கொடுக்கறது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக கொடுக்குற மாதிரி கொடுத்து ஃபியூஸை போடுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா டேக்ஸ் ரிஜிம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்லாபை இப்போ ரிவைஸ் பண்ணிருக்காங்க. 3லேருந்து 5 லட்சத்துக்குள்ளே நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா அதுக்குமே 5% டேக்ஸ், அதாவது ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு போய் சேர ஒரு 18லேருந்து 20 பையன் கூட நீங்கள் எதுக்கு டேக்ஸ் கட்டே ஆகணும். அப்போ இந்த வேலை வாய்ப்பு திட்டம் எதுக்குன்னு தான் நம்மளை யோசிக்க வைக்கி. 15 கோடி ஏப்ப விட்டாடுவோனே சேதி இப்ப வருது. When it comes to budget, okay, எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்கறது ரயில்வே பட்ஜெட். ஏன்னா மத்திய அரசாங்கத்தோடைய ஒரு பேக் போனு, முதுகெலும்பே ரயில்வே தான் சொல்லலாம். அந்த ரயில்வேக்கு இவங்க ஒதுக்கிற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2,62,200 கோடி. இது இவங்களுடைய 2014 பட்ஜெட்டில் கம்பேர் பண்ணும்போது 2-3 மடங்கு அதிகம் தாங்க. அது கொஞ்சம் நல்லது பண்ணிருக்காங்க. ஏன்னா 2014 35,000 crore தான் இவங்களுடைய ரயில்வே பட்ஜெட்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி இவங்க இப்போ அந்த 2,60,000 கோடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுல இருந்து 1,08,000 கோடியை வெறும் சேஃப்டி கன்ஸ்டன்ஸ்க்கு மட்டும் இவங்க அலோகேட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. ஆனா எனக்கு இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, கடந்த முறையும் இவங்க இப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் 10லேருந்து 12 ஆக்சிடென்ட்டுக்கு மேலே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு தோராயமா. அப்படி தப்பாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முறையாவது அந்த பட்ஜெட்டை உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி ரயில்வே சேஃப்டி கன்ஸ்டன்ட்க்கு யூஸ் பண்ணுன்றது எங்கள் சேனல் சார்பாக ரொம்ப தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா பல உயிரிழப்பு நடக்குங்க அந்த சேஃப்டி கன்ஸ்டன்ட் ஒழுங்காக இல்லாதனால. அதே மாதிரி அடுத்ததாக இவங்க ரயில்வேவுடைய அந்த லைன்ஸ் இருக்குங்க இல்லையா, இது வரைக்கும் 20,000 கிலோமீட்டர் தான் எலக்ட்ரிஃபைங், அதாவது மின்சார லைனாக இருக்குது. அதை நாங்கள் 20,000லேருந்து 40,000 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் அப்கிரேட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் அது நல்ல விஷயம் தாங்க. அடுத்ததாக பட்ஜெட்னாலே நம்ம நாட்டு மக்கள் எப்படி விலைவாசி மற்ற பொருளுக்கு எப்படி டேக்ஸ் போடுறாங்க, எந்த மாதிரி அப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி நம்ம நாட்டை பாதுகாக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியை சேர்ந்த ஊழியர்கள் இது மேலே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஸோ டிஃபென்ஸ்க்கு இவங்க ஒதுக்கிட்டு அலோகேஷன் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,21,940 கோடி இவங்க ஒதுக்கியிருக்காங்க. இது ஓவரால் பட்ஜெட்லேயே 12% இவங்க டிஃபென்ஸ்க்கு மட்டும் தான் ஒதுக்கியிருக்காங்க. தப்பே இல்லை, எல்லா டெவலப்பிங் கண்ட்ரியும் டிஃபென்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக பட்ஜெட் ஒதுக்க தான் செய்வாங்க. ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோத்துக்கு எல்லாம் ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர் இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ்லாம் அவசியமோ அவ்வளோத்துக்குலாம் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நம்ம உயிரோடவே இல்லைன்னா இதெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம், அதுதான். அதே மாதிரி
இவங்க பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கிட்டத்தட்ட 6500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ தான் மற்ற நாட்டுக்கு உண்டான அந்த உறவு முறை வந்து நல்லா மேம்படும், பிஸ்னஸ் நல்ல இதாகும். ரெண்டாவது, பார்டரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாதான் நம்மளுடைய வளர்ச்சி மற்ற நாடுகளுக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வரும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு இவங்க எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 80,517 கோடி இவங்க ஒதுக்கியிருக்காங்க. இதில் இனிய கொஞ்சம் கவர்ந்த ஃபியூச்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டிலேருந்து கேன்சருக்குண்டான மெடிசின்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு அந்த இறக்குமதி சுங்க வரியை முற்றிலுமாக இவங்க ரத்து பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் நல்ல விஷயம்தான். அடுத்ததாக டெல்லிக்கு மட்டுமே இவங்க 15,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அது என்ன அடிப்படையிலும் விளக்கம் கொடுக்கல. பட் டெல்லிக்கு 15,000 கோடி ரூபா. ஒருவேளை 7க்கு 7 போட்டதுனால இந்த நன்றி கடனும் அப்படின்னு நீ யோசிக்க வைக்குது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அடுத்து சொல்ல போற அலோகேஷன்ல தான் ஒரு பெரிய ட்விஸ்டே ஒளிஞ்சிருக்குங்க. ஏன்னா இவங்க பீகார் மற்றும் ஆந்திர பிரதேசம் இந்த 2 மாநிலத்துக்கு மட்டும் 41,000 கோடியை இவங்க ஒதுக்கியிருக்காங்க பட்ஜெட்டா. இது எப்படி தெரியுமா இருக்கு? கடைசியில் என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டாங்களே. உண்மையிலே அந்த மாதிரி தான் இருக்கு. சின்ன குழந்தைங்க கூட தெரிஞ்சிடும் இது. ஏன்னா இந்த 2 மாநிலத்தை சேர்ந்த கட்சியுமே இந்த வாட்டி அவங்க கூட கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க. அதனால கரெக்டாக அவங்க செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிட்டாங்க. சரி, செஞ்சுட்டு போட்டும். தமிழ்நாடுக்கு எதுவுமே ஒதுக்கப்படலை. இதான் இந்த பட்ஜெட்லேயே ரொம்ப கான்ட்ரவர்சியான கேள்வி வந்து இதுதான். பட்ஜெட் ரொம்ப தூரங்க. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் பெண்மணி நிதி அமைச்சராக பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் தமிழ்நாடு பேரை கூட அவங்க உச்சரிக்கல. அந்த அளவுக்கு தமிழ்நாடும் தமிழர்களும் தாழ்ந்து போயிட்டாங்களா? இது பல தமிழர்களுக்கு வந்து ரொம்ப ஆதங்கத்தை கொடுத்துருக்கு. ஏற்கனவே தமிழர்களில் வந்து பிஜேபிக்கு பிடிக்காது, அது மாதிரி பிஜேபியே தமிழர்களுக்கு பிடிக்காது. இது நடந்துகிட்டு ஒரு கான்ட்ரவர்சி தான். இதுக்கு பின்னாடி காரணம் என்னன்னு அரசியல் ரீதியாக கொஞ்சம் அலசி பார்த்தா நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நடந்த எலெக்ஷன்ல நம்ம 40க்கு 40 அவங்கள தோக்கடிச்சு தாமரை இங்க மலரையே விட மாட்டோம் அப்படின்ற நம்ம கெத்த காமிச்சிருந்தோம். தப்பு இல்லை. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதா நினச்சிக்கிட்டு அவங்க நம்மளுக்கு பெருசாக அந்த திட்டத்தையும் பட்ஜெட்டையும் அலோகேட் பண்ணலை. ஓகே, ஸோ அரசியல் ரீதியாக இதை கொஞ்சம் ஓகே அப்படின்னு பார்த்தாலுமே ஒரு நாட்டோட தலைவராக, ஒரு யூனியன் கவர்மெண்ட்டாக, அதுவுமே ஒரு மாநிலத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு எஸ்ஜிஎஸ்டி மட்டும் வேணும், ஆனால் அந்த மாநிலத்துக்கு நீங்கள் எதுவுமே ஒதுக்க மாட்டீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இப்படி புறக்கணிக்கலாமா? இது வந்து ஒரு பயாஸ்டான கவர்மெண்ட்டாக இருக்குன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தான் நம்ம இருக்கிற மொத்த ஸ்டேட்ஸ்லேயே ஹையஸ்ட் டேக்ஸ் பேயிங் ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு இவங்க பண்ணது வந்து ரொம்ப பெரிய துரோகம் தான். அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, சின்னதாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். துன்பத்திலும் ஒரு இன்பன்ற மாதிரி இந்த தங்கத்துக்கான இறக்குமதி சுங்க வரியை வந்து ரொம்ப குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் இது வரைக்கும் ராக்கெட் வேகத்தில் போய்கிட்டு இருந்த தங்கத்துடைய விலை இனி கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. இது சில மிடில் கிளாஸ் பெண்களுக்கு கல்யாணத்தை வச்சுட்டு நகை விலையை நினச்சி பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலை கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக் அக்சசரிஸ், மின்சார பொருட்கள், இதனுடைய டேக்ஸையுமே இவங்க ரெடியூஸ் பண்ணதுனால அதனுடைய வேலை வாய்ப்பும் குறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மொபைல் ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன் குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு நம்ம வந்து மொபைல் உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது லைட்டாக ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் மொபைல் யூசர்ஸ்க்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க பெருசாக ஆப் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்குங்க இல்லையா, அவங்களுக்கு தான். இதை இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு கேல்குலேஷனாக சொல்லணும்னா அது உங்களுக்கு லெக்சர் ரேஞ்சுக்கு போரிங்காக போகும். ஸோ அதை ஓவரிவாக நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி மிடில் கிளாஸுக்குமே இது சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க. 3 லட்சத்துக்கெல்லாம் டேக்ஸ், அதுவும் 5%ன்றது ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. சரிங்க, இது சில பேருக்கு சாட்டிஸ்ஃபைடு, சில பேருக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாடை இந்த லிஸ்ட்லேயே அவங்க எடுக்கலையே, தமிழ்நாடை கண்டுக்கவே இல்லையே. சரி, அவங்க தான் அப்படி பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒரு 40 எம்பிஸை தேர்ந்தெடுத்தோமே, இவங்க எங்கே போய் என்ன பண்ணுறாங்க? முக ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, இது சொல்ல தெரியுதுல்ல. 40 எம்பியில் எத்தனை பேர் இதை எதிர்த்து பார்லிமெண்ட்டில் கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதோ தயாநிதி மாறன் லைட்டாக கேட்டாருன்னு நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் இவங்களை விட நல்ல வடநாட்டு எம்பிஸே, அதாவது எதிர்கட்சி எம்பிகளே நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. ஒருத்தர் கேட்டிருந்தாரு, என்ன கேட்டிருந்தாருன்னா, நீங்கள் இதை விட
அதிகமாக கூட டேக்ஸ் வசூல் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நாட்டு மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன கொடுக்குறீங்க? அந்த ஒன்றையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நாங்கள் பிரிட்ஜ் கட்டிட்டோம், ஹையஸ்ட் பிரிட்ஜ் கட்டிட்டோம், ரொம்ப ரோட்வேஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கீங்க, ஓகே தான். பட் அடிப்படை தேவை நாட்டு மக்களுக்கு ரொம்ப அவசியமாக இல்லைங்க. நீங்கள் ஜிஎஸ்டி வாங்குறீங்க, மெடிக்கலுக்கு ஜிஎஸ்டி வாங்குறீங்க, இன்சூரன்ஸ்க்கு 18% ஜிஎஸ்டி வாங்குறீங்க. மக்களுக்கு அப்படி என்ன நீங்கள் ஹைடெக் மருத்துவத்தை இலவசமாக கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி பல எதிர்கட்சி எம்பிக்கள் பல கேள்வி கேட்டிருக்காங்க. ஓவராலாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம், இந்த பட்ஜெட்டை பற்றி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு யாரை என்ன கேட்கணும்னு தோணுதோ கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கேட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஃபாலோ பண்ணுறங்க.